26வது ശ്ലോകം. വരം വരയ ഭദ്രം തേ യസ്തേ മനസി വർത്തതേ മാ മ്രിയസ്വ മൃദേനാദ്യ കിം തേ കാര്യം ഭവിഷ്യതി. ഉനക്ക് നന്മയുണ്ടാകട്ടും, നീ സങ്കടപ്പെടാതെ உனக்கு என்ன வரம் வேணுமோ என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. என்ன வாக்கும் உன்னோட ஆசை, நீ இப்போது இறந்து போக வேண்டாம். இறந்து போறதுனால உனக்கு என்ன வாக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்க போறது. நீ என்ன ஆசைப்படுறையோ அதை நான் தந்தா போறாதா அப்படின்னு அக்னி தேவன் சொன்னார் ரெம்பன் கிட்ட. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லறதால வியாச உவாஜா. 27வது ஸ்லோகம். தச்ருத்வா வஜனம் ரம்பா பாவகஸ்ய சுபாஷிதம் தது ஸ்ருத்வா ததோ ப்ரவீத்வஜோ ரம்பஸ்த்யக்த்வா கேஷகலாபகம். ததஹ அப்ரவீத் வஜஹ ரம்பஹ த்யக்த்வா கேஷகலாபகம். அக்னிதேவனோடு அந்த சமாதானப்படுத்துற வார்த்தைகளை கேட்ட ரெம்பன் ஸ்வயம் ஜீவனை களையற அந்த முயற்சியிலேருந்து விடுபட்டான். தலைமுடிய கெட்ட பிடிச்சு வச்சுட்டு இருந்தாரு. എന്നിട്ടാக்குமே கழுத்தை வெட்டுறதுக்கு போனது. அந்த தலைமுடியில் இருக்கிற கைய எடுத்துட்டு இப்படி சொன்ன அக்னிதேவன் கிட்ட. 28வது ஸ்லோகம். யதி துஷ்டோசி தேவேஷ தேஹி மே வாஞ்சிதம் பரம் த்ரைலோக்ய விஜயீ புத்ரா ஸ்யான் ந பரபலார்தனா. தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரனாய் இருக்கிற அக்னிதேவா, நீங்கள் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே ஆக்டிவேட் ஆகாது. நீங்கள் குஷியா இருந்தா இப்ப நீங்கள் சந்தோஷமாவாக்கும் இருக்கே அப்படின்னாக்கா நான் ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், அதை எனக்கு தாருங்கோ. என்னோடு குலம் அப்படிங்கிறது அசுர குலமாக்கும், அசுரகுல சத்ருக்கள் அப்படிங்கிறது தேவர்கள் ஆக்கும். அதனால அசுரர்களோடு சத்ருக்களான தேவர்கள் அவளோடு பலத்தை இல்லாம பண்ணற, சத்ரு பலத்தை இல்லாம பண்ற 3 உலகத்தையும் ஜெயிக்கிற புத்திரன் எனக்கு உண்டாகணும். எனக்கு அது ஒரு அவசியம்தான் உள்ளது, அது நீங்கள் தாருங்கோ. என்ன சாகக்கூடாது சொன்னேளே, நீங்க சொன்னதை நான் கேட்டேனே, இப்ப நான் என்னோட ஆசையை சொல்லியாச்சு, அதை எனக்கு நீங்க சாதிச்சு தரணும். 29வது ஸ்லோகம். அஜேய சர்வதா சஸ்யா தேவதானவமானவை காமரூபி மகாவீர்ய சர்வலோகாபிவந்திதா. அவனை எனக்குண்டாகிற புத்திரனை ஒரு விதத்திலையும் ஆருக்கும் ஜெயிக்கிறதுக்கு சாதிக்க கூடாது. தேவர்களாலேயோ மனுஷாலாலேயோ அசுரர்களாலேயோ அவனை ஜெயிக்கிறதுக்கு சாதிக்கப்படாது. சகல உலகத்திலே இருக்கிற எல்லாரும் என்னோட புத்திரனை தொழணும். எல்லாருக்கும் அவனை பார்த்தானா ஒரு அழகா இருக்கானே அப்படிங்கிற தோணல் உண்டாகணும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப வீர சூர பராக்கிரமியாவும் இருக்கணும். இப்படின்னு எல்லாமாக்கு அக்னிதேவன் கிட்ட ரெம்பன் கேட்ட வரம். 30வது ஸ்லோகம். பாவகஸ்தம் ததேத்யாஹ ததா இதி ஆஹ பவிஷ்யதி தவேப்சிதம் தவ இப்சிதம்.
புத்திரஸ்தவ மகாபாக மரணாத்விரமாதுனா. உன்னோட ஆசை இப்படியாக்கம் இருக்கு அப்படின்னா அப்படியே ஒரு புத்திரன் உனக்கு உண்டாகட்டும். உன்னோட ஆசைப்படி உனக்கு ஒரு புத்திரன் உண்டாகட்டும். இப்ப நீ இறந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவன் ரம்பனை அனுகிரகிச்சார். 31வது ஸ்லோகம். யஸ்யாம் சித்தம் து ரம்பத்வம் பிரமதாயாம் கரிஷ்யசி தஸ்யாம் புத்ரோ மகாபாகா பவிஷ்யதி பலாதிகா. உன்னோட விருப்பப்படி உன்னோட மனசு ஏது ஸ்திரீலியாக்குமோ அட்ராக்ட் ஆகிறது, அந்த ஸ்திரீ வழியா உனக்கு ஒரு புத்திரன் உண்டாகும். இந்த பிரபஞ்சத்துல பல பல உயிரினங்கள் இருக்கு. உன்னோட ஆசை ஸ்திரீயா இருக்கிற ஏது உயிரினத்து மேலேயாக்குமோ இருக்கு, அந்த ஸ்திரீ உனக்கு புத்திரனை தருவள். நீ அசுரனாக்கும் உனக்கு அசுர ஸ்திரீலேயே புத்திரன் உண்டாகணும்னொന്നും இல்லை. நீ ஆசையோடு கூடிட்டு மனுഷ്യ ஸ்திரீயை பார்த்தா அதுல புத்திரன் உண்டாகும். ஆசையோடு கூடி அசுர ஸ்திரீயை பார்த்தானா அதுல புத்திரன் உண்டாகும். ആശയോട് കൂടിയിട്ട് ആനിമൽസിയാക്കും നീ പാത്തായിനാലോ ആനിമൽസിലെ പുത്രൻ ഉണ്ടാകും. അതാക്കും അന്ത சொன்னதினோடு அர்த்தம். എന്നിട്ട് அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாசர் சொல்றார். பிரம்மதேவன் அவரு கொடுத்த வரங்களால வந்த அனர்த்தங்களையாக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறத அந்த தனு அப்படிங்கிற அசுரன், அந்த அசுரனுக்கு 2 புத்திரர்கள், அவளுக்கு புத்திரர்கள் இல்லாததால அவ தவம் இருந்து அதுல கரம்பனோடு உயிரை தேவேந்திரன் எடுத்தோன ரம்பன் ஸ்வயம் ஜீவத்தியாகம் பண்ணறதுக்கு ரெடியானோன பஞ்சாக்னி மத்தியத்துல தபஸ் இருக்கிற அந்த ரம்பனை அக்னிதேவன் காப்பாத்தவாக்க செஞ்சது அதையாக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அக்னிதேவனாக்கும் இப்படி ஒரு வரத்தை ரம்பனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத வியாச பகவான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணினார். എന്നിട്ട് இப்போ அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வியாச பகவான் சொல்றார். 32வது ஸ்லோகம். இத்யுக்தோ வஹ்னினாரம்போ வதனம் சித்தரஞ்சனம் ஸ்ருத்வா பிரணம்ய பிரயயௌ வஹ்னிம் தம் தானவோத்தமா. மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரி அக்னிதேவன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு அசுரசிரஷ்டனான ரம்பன் அக்னிதேவனை தொழுதுட்டு அங்கேருந்து தன்னோடு சாம்ராஜ்யமா இருக்கிற பாதாள லோகத்துக்கு யாத்திரையானார். 33வது ஸ்லோகம். யட்சை பரிவ்ருதம் ஸ்தானம் ரமணீயம் ஸ்ரீயான்விதம் திருஷ்ட்வா சக்ரே ததா பாவம் மகிஷ்யாம் தானவோத்தமா. ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யங்கள் இருக்கிற, ரொம்ப அழகா இருக்கிற யட்சர்களோடு புரியான அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார் அந்த அசுர சிரேஷ்டன். அந்த யட்சபுரியில ஒரு அழகா இருக்கிற மகிஷ கன்யகைய பார்த்து அந்த மகிஷத்து மேல காம விசாரம் உண்டாகி வந்தது ரம்பனுக்கு. மகிஷம் அப்படின்னாக்கா எரும மாடு. 34வது ஸ்லோகம். மத்தாயாம் ரூபபூர்ணாயாம் விஹாயான்யாம் ச யோஷிதம் சா சமாகாச்ச தரசா காமயந்தே முதான்விதா. ரூபத்துல ரொம்ப அழகா இருக்கிற வேற ஒருத்தியையும் ஸ்வீகரிக்காதக்கி ரொம்ப ரொம்ப கர்வோடு கூடி இருக்கிற அந்த மகிஷ கன்யகையாக்கும் இந்த ரம்பன் ஆசைப்பட்டது.
ஏது ஸ்திரீயாக்குமோ உன்னோட மனச அட்ராக்ட் பண்றா அவளிலேயாக்கும் உனக்கு அதிபலவானான புத்திரன் உண்டாகும் அப்படின்னாக்குமே அக்னிதேவன் கொடுத்த வரம். அழகுல வேற ஒரு നാരിയെയും ഒരു സ്ത്രീയെയും സ്വീകരിക്കാതെ അഹങ്കാരത്തോട് ഉച്ച കൊടുമുടിയിൽ നിൽക്കുന്ന இந்த മഹിഷത്തെയാക്കും. മഹിഷ കന്യകയാക്കും இந்த രംഭൻ ആശപ്പെട്ടത്. കാമം മുത്തിന അവസ്ഥയില് அந்த மகிஷ கன்யகை രംഭനെയും ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு பிராபிச்சா. பரஸ்பரம் அவ ரொம்ப பாசத்தோடு கூடி ரிசீவ் பண்ணிண்டா. 35வது ஸ்லோகம். ரம்போபிகமனம் சக்ரே பவிதவ்ய பிரணோதிதா சாது கர்ப்பவதி ஜாதா மகிஷி தஸ்ய வீரியதா. விதிக்கு கட்டுப்பட்டு രംഭൻ அந்த மகிஷத்தையும் கூட்டின்ற யாத்திரையான அந்த மகிஷம் രംഭനോട് വീര്യത്താല ഗർഭവതിയാണ്. 36வது ശ്ലോകം. താം ഗൃഹീത്വാദ പാതാളം പ്രവിവേശ മനോഹരം മഹിഷേഭ്യശ്ച താം രക്ഷൻ പ്രിയാമനുഗതാം കില. രംഭനോട് പിന്നാലെ വந்த மனைவியாயிருக்கிற அந்த மகிஷத்தை துரத்திண்டு மகிஷ குலத்தில் இருக்கிற வேற மகிஷங்கள் எல்லாம் ஓடி வந்தது. அந்த மகிஷங்கள் கிட்டேந்து தன்னோட மனைவியான மகிஷத்தை காப்பாத்துறதுக்கு வேண்டிட்டு രംഭൻ அழகாயிருக்கிற பாதாள லோகத்துக்கு வந்து சேர்ந்தார். 37வது ஸ்லோகம். கதாச்சித் மகிஷச்சான்ய கதாச்சித் மகிஷஹ ச அன்யஹ காமார்த்தஸ்தாமுபாத்ரவத். காமார்த்தஹ தாம் உபாத்ரவத். ஸ்வயமாகத்ய தம் ஹந்தும் தானவ சமுபாத்ரவத். ஒரு காமத்தோடு கூடிட்டு ஒரு மகிஷம் இந்த രംഭനോട് மனைவியான மகிஷத்தை உபதிரவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோன அந்த மகிஷத்தை கொல்லறதுக்கு வேண்டிட்டு രംഭൻ அதிசீக்கிரமா ஓடி வந்தான். 38வது ஸ்லோகம். ஸ்வரட்சார்த்தம் சமாகத்ய மகிஷம் சமதாடயத் சோபிதம் நிஜகானாசு ஸ்ருங்காப்யாம் காமமோகிதா. സ്വന്തം രക്ഷയ്ക്കായിട്ട് രംഭൻ തന്നോട് மனைவியான மகிஷத்தை துரோகிக்க வந்த அந்த இன்னொரு மகிஷத்தை ஓங்கி அடிச்சான். രംഭനോട് மனைவியான மகிஷத்துல காமபாவனையோடு கூடி இருக்கிற அந்த மகிஷமாகட்டும் രംഭനെ കൊമ്പുകളാல വെട്ടിത്ത്. 39வது ശ്ലോകം. താഡിതസ്തേന തീഷ്ണാഭ്യാം ശൃംഗാഭ്യാം ഹൃദയേ വൃഷം ഭൂമൗ പപാത തരസാ മമാരജ വിമൂർച്ഛിത. ஷார்ப்பான கொம்புகளால நெஞ்சில குத்தினோன രംഭൻ அப்படிங்கிற அசுரன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போனான்.
40வது ശ്ലോകം. മൃദേ ഭർത്തരി സാ ധീനാ ഭയാർത്താ വിദ്രുതാവൃശം സാ വേഗാത്തം വടം പ്രാപ്യ യക്ഷാണാം ശരണം ഗതാ. கணவரான ரெம்பன் இறந்து போனத பார்த்து பயந்து போன மகிஷி அதிசீக்கிரமா அங்கேருந்து ஓடித்து யட்சர்களோடு வடவிருட்சத்துக்கு பக்கத்துல வந்து சரணம் பிராபிச்சது. 41வது ஸ்லோகம். பிருஷ்டதஸ்து கதஸ்தத்ர மகிஷ காமபீடிதா காமயானஸ்துதாம் காமி பலவீரியமதோத்ததா. பலவும் வீரியவும் ஜாஸ்தியா இருக்கிற ரெம்பனோடு மனைவியான மகிஷத்தை காமபாவனையோடு கூடிட்டு பார்த்து ஓடிண்டு வந்த மகிஷம் ரெம்பனோடு மனைவியான மகிஷத்தை துரத்திண்டு பின்னால அகங்காரத்தோடு கூடி வந்துட்டு இருக்கு. 42வது ஸ்லோகம். ருததி சாபிருஷம் தீனா திருஷ்டாயச்சைர்பயாதுரா தாவமானம் ச தம் வீட்சிய யட்சாஸ்திராதும் சமாயயோ. துக்கத்தோடு கூடிட்டு ரொம்ப பயந்து அழுதுண்டு வர ரெம்பனோடு மனைவியான மகிஷத்தை யட்சர்கள் பார்த்தா, அதே மாதிரி ரெம்பனோடு மனைவியான மகிஷத்துக்கு பின்னால ஓடி வர பலசாலியான மகிஷத்தையும் யட்சர்கள் பார்த்தா, ரெம்பனோடு மனைவியான அந்த மகிஷத்தை காப்பாத்துறதுக்கு யட்சர்கள் எல்லாம் ஓடி வந்தா. 43வது ஸ்லோகம். யுத்தம் சமபவத் கோரம் யட்சாணாம் ச ஹயாரிணா ஷரேண தாடிதஸ்தூர்ணம் பபாத தரணீதலே. அந்த எருமமாடு போத்து, அந்த போத்தும் யட்சர்களும் தம்மில அதிகோரமான யுத்தம் உண்டாச்சு. உடம்பெல்லாம் யட்சர்களோடு சரங்கள் குத்தப்பட்டு அந்த ரெம்பனோடு மனைவியான மகிஷத்தை துரத்தீண்டு வந்த மகிஷம் பூமியில விழுந்தது. 44வது ஸ்லோகம். மிருதம் ரம்பம் சமானீய யட்சாஸ்தே பரமம் பிரியம் சிதாயாம் ரோபயாமா சுஸ்தஸ்ய தேஹஸ்ய சுத்தயே. யட்சர்களுக்கு அதிப்பிரியனாயிருந்த ரெம்பனோடு இறந்து போன சரீரத்தை கொண்டு வந்து யட்சர்கள் சம்ஸ்காரம் பண்றதுக்காயிட்டு சிதையில ஏற்றி வச்சா. 45வது ஸ்லோகம். மகிஷீ சா பதீம் திருஷ்ட்வா சிதாயாம் ரோபிதம் ததா பிரவேஷ்டும் சா மதிம் சக்ரே பதினா சகபாவகம். எரிய வைக்கிறதுக்கு சிதையில ஏற்றி வச்சிருக்கிற தன்னோட கணவரை பார்த்த ரெம்பனோடு மனைவியான மகிஷி கணவரோடு கூடிட்டு ஜீவத்தியாகம் பண்றதுக்காயிட்டு சிதாக்னியில பிரவேசனம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ணிட்டு. 46வது ஸ்லோகம். வாரியமாணாபி யட்சைசா பிரவிவேஷ உதாசனம் ஜ்வாலாமாலாகுலம் சாத்வி பதிமாதாய வல்லபம். யட்சர்கள் தடசம் பண்ணி நின்னா அப்படி ஒன்றும் இறந்து போயிடாதங்கோ அப்படின்னெல்லாம்
இருந்தா கூட கணவரை பிரிஞ்சு அவளால இருக்க முடியாததுனால பெருசா எரியற அந்த அக்னியில சாத்வியா இருக்கிற அந்த பத்னி குதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. എന്നിട്ട് குதிச்சா. 47வது ശ്ലോകം. महिषस्तु चिदामद्याद् समुत्तस्तौ महाबला रम्भोऽप्यन्यद्वभु कृत्वा निस्यद पुत्रवत्सला. महिषः तु चिदामद्याद् सम् उत्तस्तौ महाबला रम्भः अपि अन्यद् वपुः कृत्वा निस्यदः पुत्रवत्सलः. மகாபலவானாயிருக்கிற ஒரு மகிஷம் அந்த நெருப்புக்குள்ளேந்து பொந்தி வந்தது. புத்திரனை ஆசைப்பட்ட ரெம்பன் இன்னொரு சரீரம் ஸ்வீகரிச்சு அந்த அக்னியிலேருந்து வெளியில வந்தது. மகாபலவானா இருக்கிற ஒரு மகிஷம் அந்த சிதாமத்தியத்திலேருந்து உயர்ந்து வந்தது. எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறத, யட்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு நிற்கிற சமயத்துல அதே டைம்ல புத்திரவல்சலனா இருக்கிற ரெம்பன் இன்னொரு சரீரம் ஸ்வீகரிச்சு அக்னியிலேருந்து வெளியில வந்தது. ரெம்பனோடு மனைவியான மகிஷம் அதிசக்தவானாயிருக்கிற ஒரு மகிஷமாயிட்டு வெளியில வந்தது. புத்திர தால்பரியம் இருக்கிற ரெம்பன் இன்னொரு சரீரம் ஸ்வீகரிச்சு அக்னியிலேருந்து வெளியில வந்தார். 48வது ஸ்லோகம். रक्तबीजोऽप्यसौ जातो महिषोऽपि महाबला अभिषिक्तस्तु राज्येऽसौ हयारिरसुरोत्तमैः. அப்படி ரெம்பன் இன்னொரு சரீரம் ஸ்வீகரிச்சு அக்னியிலேருந்து வெளியில வந்தானே அவனாக்கும் ரக்தபீஜன், மகாபலவானும் ரொம்ப ரொம்ப சக்திசாலியுமா இருக்கிற அவனை எல்லா அசுரர்களும் கூடிட்டு ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணினான். 49வது ஸ்லோகம். ஏவம் சமஹிஷோ ஜாதோ ரக்தபீஜஸ்ச வீரியவான் அவத்யஸ்து சுரைர் தைத்யைர் மானவைश्च நிருபோத்தமா. இப்படியாக்கும் மகிஷாசுரனோடும் அதிபலசாலியான ரக்தபீஜனோடும் ஜனனம். ஜனமேஜய ராஜாவே, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மனுஷர்களுக்கும் ஒருத்தருக்கும் அவனை கொல்லறதுக்கு சாதிக்காது. அந்த ஒரு பலமாக்கும் அந்த மகிஷாசுரனுக்கு உள்ளது. 50வது ஸ்லோகம். இதி ஏதது கதிதம் ராஜன் ஜன்ம தஸ்ய மகாத்மனஹ வரப்பிரதானம் ச ததா ப்ரோக்தம் சர்வம் சவிஸ்தரம். இத்யேதத் கதிதம் ராஜன் ஜன்ம தஸ்ய மகாத்மனா வரப்பிரதானம் ச ததா ப்ரோக்தம் சர்வம் சவிஸ்தரம். ராஜாவே, இப்படி மகாத்மாவா இருக்கிற மகிஷாசுரனோட ஜனனம், அவனுக்கு கிடைச்ச வரம், இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயில் ஆயிட்டு தான் சொல்லி முடிச்சுட்டேன். இப்படி சொல்லிண்டு பஞ்சமஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம் முடிக்கப்படுறது.